நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்வராஜோட 855FE 4 wheel drive டிராக்டர். இது என்னடா ஆல்ரெடி நம்ம உங்கள் சேனல்லே நிறையா பார்த்துருக்கேன், மறுபடியும் எதுக்கு பதிவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர் இருக்குது. அந்த ஃபீச்சருக்காக பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த வண்டியை நம்ம ரிவ்யூ கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட ஃப்ரண்ட் பொசிஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பம்பர் போட்ட முன்னாடி வண்டியோட லுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேறு மாதிரி இருக்கும். வண்டியோட ஃப்ரண்ட் ஆக்சல் பார்த்திங்கன்னா ஃபுல் சீல்டு ஆக்சல் பார்த்திங்கனாலே தெரியும். நமக்கு இதை வச்சு இந்த சேர் ஓட்டுறதுனால உள்ளே பார்த்திங்கன்னா தண்ணி இறங்கி அந்த பேரிங்கெல்லாம் போய் பார்த்திங்கனாக்கா டேமேஜ் ஆகாமல் இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபுல்லி சீல்டு ஆக்சல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஆக்சல் கவர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. மெயினாக வண்டிக்கு ஆக்சல்னே முக்கியம். எந்த அளவுக்கு ஹெவியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுதோ அதுக்காகத்தான் பார்த்திங்கன்னா அந்த ஆக்சலு. வண்டியோட ஃப்ரண்ட்டு டயர் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 9x5/20 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 55 HP கேட்டகரியில் இவ்வளோ பெரிய டயர் வச்சு யூஸ் பண்ணுறதுனால நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நல்ல லோடு கொடுத்து வண்டியை ஓட்டினோம்னாக்கா நமக்கு பார்த்திங்கன்னா மைலேஜ் ட்ராப் ஆகாமல் கிடைக்கும். இதே இது நம்ம ஒரு சின்ன 8 சைஸ் டயர் போட்டு யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மைலேஜ் ட்ராப் ஆகும். வண்டி பார்த்தீங்கன்னாக்கா 3 சிலிண்டர் வண்டி. பம்பை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா போஸ்கோவோட பம்பு தான் பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்காங்க. வண்டியோட இன்ஜின் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் கூல்டு இன்ஜினு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஹெவியாக யூஸ் பண்ணல நமக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் இருக்காது. மெயினாக பொறுத்தளவுக்கு சிவராஜை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா லோ மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ அட்வான்ஸ் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா, அது மெயினாக இங்கே தான் நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்களா, இதை வண்டியோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஷட்டில் ஷிஃப்ட் ஆப்ஷன் சொல்லுவோம். அதாவது வண்டி எந்த கியரில் ஆப்ரேட் பண்ணுறோமோ அதே கியரில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகும். அதுக்காகத்தான் பார்த்திங்கன்னா மெயினாக அந்த ஷட்டில் ஷிஃப்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா டிசி வால்வ் டபுள் வால்வ் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 4 wheel drive ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹெவியான இம்ப்ளிமெண்ட். அதாவது அந்த ரிவர்ஸபிள் ப்ளோ பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா லேசர் லெவலர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட்ராலிக் ஆப்ஷன் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஹெவி இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு டிசி வால்வ் கொடுத்துருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னாக்கா பவர் ஸ்டேரிங்கு இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் யாரும் ஓட்டுறதே இல்லை. அதுபோக பார்த்தீங்கன்னாக்கா வண்டியோட டீசல் ஃபில்ட்ரு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எப்பயும் போல் நார்மல் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு அந்த ஷட்டில் ஷிஃப்ட் யூஸ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் கூட இருக்கும். நமக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கியர் ஆப்ஷனு சைடு கியர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பார்த்தீங்கன்னா லோ மீடியம் ஹை ரைட் சைடில் இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 இந்த மாதிரி ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் நமக்கு கியரில் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம அந்த ஸ்டேரிங் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா எந்த கியரில் ரிவர்ஸில் போய்க்கலாம், எந்த கியரில் வந்தாலும் பேக்கில் வந்துக்கலாம். அப்போ கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 12+2 அதாவது 12 ஃபார்வேர்டு கியரு 12 ரிவர்ஸ் கியரு. மற்ற ஒரு சில வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா 8 ஃபார்வேர்டு 2 ரிவர்ஸு 8 ஃபார்வேர்டு 3 ரிவர்ஸு 8 ஃபார்வேர்டு 5 ரிவர்ஸு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 12 ஃபார்வேர்டு 12 ரிவர்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. கியரும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் அந்தளவுக்கு வேகமாக போகிறது இல்லை. இருந்தாலும் அந்த ஷட்டில் ஷிஃப்ட் பார்த்திங்கனாக்கா நம்ம உழவுலாம் திருப்புறோம். அப்போ வண்டி ரிவர்ஸ் எடுத்து திருப்புறதுக்கு நம்ம டக்குன்னு பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஈஸியாக எடுத்துக்கலாம். அதுக்காகத்தான் பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வண்டியோட பேக் டயர் சைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கனாக்கா 16 சைஸ் டயரு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வண்டி அப்போ நம்ம ஹெவியாக யூஸ் பண்ணையில் பார்த்திங்கன்னா ஸ்லிப்பேஜ் அதிகமாக இருக்காது. நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக வச்சு ஓட்டுறோமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வண்டியோட மூவிங் ஸ்பீடு பார்த்திங்கனாக்கா நல்லா இருக்கும். நான் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுறதுல எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்திங்கனாக்கா அடுத்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். ஒரு சில மேலோட்டமான தகவல் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன். இதில் உங்களுக்கு எதனாலும் சந்தேகங்கள் இருந்துச்சாக்கா மறக்காமல் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணி வச்சுங்க. இந்த டிராக்டர் எங்கே இப்போ அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்திங்கனாக்கா மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி மோட்டார்ஸ் அதாவது ஸ்வராஜோட ஆத்தரைஸ்ட் டீலர் அவன்கிட்ட தான் பார்த்திங்கனாக்கா இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த வண்டி தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வண்டி மதுரைக்கு வந்திருக்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம சேனலில் எடுத்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கனாக்கா ப்ளவிங் வீடியோ இந்த வண்டியில் அதிகமாக போடுறோம். எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறத பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.